வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நாம பிரம்மாண்டமான பூனை இனத்தை சேர்ந்த பூனைகள் என்னென்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல பூனைகள் அப்படின்னா சாதாரண பூனைகள் கிடையாது. நமக்கு பரிச்சயமான மிகப்பெரிய பூனைகளான சிங்கம், புலி பத்தி தான் பார்க்க போறோம். இதுல உலகத்திலேயே டாப் 10ல உள்ள 10 பெரிய பூனை இனங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். உங்களோட ஃபேவரட்டான சிங்கமா இருக்கட்டும், புலி, ஜாகுவார், லெப்பர்ட், பேந்தர் இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கா, எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க. வாங்க வீடியோவை நம்பர் 10ல இருந்து ரிவர்ஸ்ல பார்க்கலாம். நம்பர் 10 கேரக்கால். இது ஒரு பூனை இனம் தான். பூனை இனங்கள்லேயே இரண்டாவது பெரிய பூனை இனம் இது. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை இனத்தோட வகை தான் இதுவும். இது எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, பெர்ஷியா நாடுகளில் வந்து இது காணப்படுது. இந்த பூனை இனம் தான் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் பெரிய வகையான பூனை தான். நம்பர் 9 யுரேஷியன் லிங்க்ஸ். பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இது ஒரு மாசான பூனை வகை. இதுவும் வீட்டில் வளர்க்குற அந்த பூனை இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் வீட்டு பூனையிலேயே மிகப்பெரிய சைஸ் இதுதான். இது எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபீரியாலையும் யூரோப்லையும் வந்து இது அதிக அளவில் காணப்படுது. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள்லையும் அப்புறம் மலைப்பகுதிகள்லையும் தான் இது வாழும். சைஸ் பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல, ஒரு செம்மையான பெரிய பூனை தான் இது. நம்பர் 8 கிளவுடட் லெப்பர்ட். இது லெப்பர்ட் அப்படிங்கிற பூனை இனத்தை சேர்ந்தது. காட்டு பூனைகள்லேயே மிகப்பெரிய சைஸ் இதுதான். இது எங்க அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலய மலையில தான் காணப்படுது. அதே போல நேபாள், இந்தியா, பூட்டான் பகுதிகளிலும் இதை பார்க்கலாம். பார்க்க அழகா இருக்கும், ஆனா அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. சிறிய வகை உயிரினங்களை பதுங்கி இருந்து தாக்கக்கூடியதுல கில்லாடி காட்டுப்பூனை வகை. அதே போல மறைஞ்சிருக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா கில்லாடி அவ்வளவு சீக்கிரம் அதை கண்ணில் பார்த்துடவே முடியாது. நம்பர் 7 ஸ்னோ லெப்பர்ட். இப்போ லிஸ்ட்ல கொஞ்சம் வெயிட்டான பூனைகளுக்கு வந்துட்டோம். இதை நம்ம பனி சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் கொலு கொலுன்னு இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தானது. மனிதர்கள் கூட இது சாப்பிடும். இது எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இந்திய பகுதியை சேர்ந்தது தான். ஸோ இந்தியாவில் நேபாள், அப்புறம் பூட்டான், அப்புறம் பாகிஸ்தான்லேயும் இதை பார்க்க முடியுது. இந்த இனம் அழிந்து வர பட்டியலில் வந்து இடம் பிரிச்சிருக்கு. ரொம்ப வருத்தமிக்க ஒரு செய்தி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட தோலுக்காக தான் வந்து இது வேட்டையாடப்படுது. இதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால பார்த்துட முடியாது. பதுங்கி இருக்கிறதுல கில்லாடி. நம்பர் 6 சீட்டா, சிறுத்தை. ஆமாங்க, லிஸ்ட்ல சிறுத்தை முன்னாடியே வந்துருச்சு. சிறுத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லவே வேணாம். வேகம் அப்படின்னா சிறுத்தை தான். சிறுத்தையிலே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளும் இருக்கு. சிறுத்தை, ஜாகுவார், லெப்பர்ட் பத்தி ஒரு செம்மையான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. நம்பர் 5 லெப்பர்ட். இதுவும் ஒன் ஆஃப் த வெயிட்டான ஒரு பூனை இனம் தான். அதே போல சரியான சந்தர்ப்பவாதி. சந்தர்ப்பம் கிடைச்சா எந்த விலங்கு வேணா இதை அட்டாக் பண்ணும். இதுக்கு ஃபேவரட்டான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்காடுகள். இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வகையான லெப்பர்ட்ஸ் இருக்கு. இதுல பெர்ஷியன் லெப்பர்ட் தான் இருக்கிறதுலே பெரிய இனம். இதுதான் லிஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு. நம்பர் 4 கூகர். கூகர் அப்படிங்கிறத பியூமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மலை சிங்கம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சிங்கம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து காணப்படுது. இதுவும் ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பவாதி. அதே போல நல்லா சப்பியா கொலுகொலுன்னு இருக்கும். அதே போல கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. நம்பர் 3 ஜாகுவார். லிஸ்ட்ல ரொம்ப வெயிட்டான கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாகுவார் அப்படிங்கிற பூனை இனம் தான். இந்த ஜாகுவாரை பொறுத்த வரைக்கும் அடர்ந்த காட்டு பகுதிகளெல்லாம் வாழும். அதிக அளவில் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் தான் இது காணப்படுது. இந்த உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய பூனை இனம் அப்படிங்கிற பேரை ஜாகுவார் தான் பெற்று இருக்கு லிஸ்ட்ல. இது மட்டும் இல்லாமல் சூப்பராக நீச்சல் அடிக்கக்கூடியது. ஜாகுவார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஃபேவரட்டாகவும் இருக்கலாம், உங்களுக்கும் ஃபேவரட்டாக இருக்கலாம். நீங்க ஜாகுவார் ஃபேன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2 ஆப்பிரிக்கன் லயன். லிஸ்ட்ல லயன் பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருக்கு. உலகத்திலே 2வது மிகப்பெரிய பூனை இனம் வந்து ஆப்பிரிக்கன் லயன் தான். இது எங்கெங்க காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலையும் இந்தியாவில் கிர் ஃபாரஸ்ட்லையும் வந்து இதை பார்க்க முடியும். சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டமாக வாழக்கூடியதுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சிங்கம் மிஸ்ஸஸ் புலி அப்படின்னு சொல்லிட்டு மாசா ஓடின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதை பார்க்கறதுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்க. நம்பர் 1 முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான், புலி இனம். சைபீரியன் டைகர் தான் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய பூனை இனம் அப்படின்னு சொன்னா அது முதல் இடத்துல இருக்கிறது சைபீரியன் டைகர் தான்.
இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமூர் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதுக்கு காரணம் அதோட தோல் பகுதி தான். பனிக்கு ஏத்த மாதிரி இந்த தோல் பகுதி சம மொத்தமா இருக்கும். அதே போல இதோட சைஸும் அதிகம். இதனாலதான் இது முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதே போல புலிகள்லயே சைபீரியன் புலிகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மாசான ஒரு விலங்கு தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே மாசான பெரிய சைஸ்லான பூனைகளை பார்த்தோம். இந்த லிஸ்ட்ல நாங்க எதுவும் விட்டிருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் இது போல வந்துகிட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது